வணக்கம் மக்களே, வெல்கம் டு சிட்டிஸ் கார்னர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நான்வெஜ் ரெசிபி, என்னோட ஃபேவரட் ரெசிபி பார்க்க போறோம். என்ன அப்படின்னா மட்டன் சுக்கா தொக்கு. மட்டன் சுக்கா தொக்கு தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். டீட்டெயிலாக வீடியோவை பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு மட்டனை ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சிடணும் முன்னாடியே. ஸோ நம்ம ஒரு கடாயில் எடுத்து தண்ணி போட்டு, தண்ணி ஹீட்டானதும் மட்டனை போட்டு மஞ்சத்தூள் அண்ட் கொஞ்சம் உப்பு போட்டால் மட்டன் சீக்கிரம் வேகும். ஸோ உப்பு போட்டு மட்டனை வேக வச்சிடலாம். மட்டன் வேகட்டும். உப்பு ஆட் பண்ணிட்டோம். மட்டன் ஒரு 20 மினிட்ஸ் வேகணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இது எல்லாமே 1/2 கிலோ மட்டனுக்கு நான் சொல்கிற அளவு. ஸோ இப்போ நல்லா பவுடராக அரைச்சிக்கிட்டோம். இதை நீங்கள் தொக்காவும் வாட்டர் ஆட் பண்ணி கூட பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி நம்ம ஆனியன்லாம் போடணும். ஸோ ஆனியன் எப்படின்னா, இதுக்கு ஆக்சுவலி சின்ன வெங்காயம் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு, அதனால் சின்ன வெங்காயம் போடலை. நான் ஒரு 5 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் ஆக்சுவலி 5 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆனியன் போட்டதே டிஷ் முடிகிறப்ப தெரியக்கூடாது. ஃபைனல் அவுட்புட்டில் ஆனியன் இருக்கிறதே தெரியக்கூடாது. ஸோ அது அந்த அளவுக்கு மர்ஜ் ஆகி வேகணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆனியனை ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பீசஸும் தொக்கும் தான் தெரியணுமே தவிர ஆனியன் தனியாக தெரியக்கூடாது. அதில் கொஞ்சம் காஷியஸாக இருந்துக்கோங்க. இது பக்கா சவுத் இந்தியன் அப்படிங்கிறதுனால வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு எதுவுமே கிடையாது இதுக்கு. ஸோ இப்போ ஆனியன் வதங்கிறதுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் இப்போயே ஆட் பண்ணிடுறோம். ஆல்ரெடி மட்டனில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சள்தூள் ஆட் பண்ண அப்புறம் நம்ம மட்டனை போட்டுடலாம். வேக வச்ச மட்டனை போட்டுடலாம். ஆக்சுவலி மட்டனுக்கு ஒரு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வதக்கும் போது மட்டனை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மசாலாவை சீக்கிரமாக எடுத்துக்கும். நீங்கள் ஒரு டிஷ்ஷு வேகும் போது தண்ணி ஊற்றிட்டு வேக வச்ச மட்டனையோ ரா மட்டனையோ ஆட் பண்ணால் மசாலாஸ் உள்ளே இறங்க கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நீங்கள் வதக்கும் போதே மட்டனை ஆட் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஆயில் ஒரு கேப்லரி ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு மசாலாஸ் உள்ளே இறங்க ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வறுத்த அரைச்ச பொடியை இதில் சேர்த்துக்கிறோம். இதுதான் இந்த சுக்கா மசாலாவே. ஆக்சுவலி இவங்க தான் ஹீரோ ஆஃப் த டிஷ்ஷு. ஸோ இந்த மசாலா மட்டும் நீங்கள் ரைட் ப்ரொபோர்ஷனில் கரெக்டாக அப்போவே அரைச்சி அப்போவே போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் சேர்த்து வதக்கிட்டு தண்ணி ஊற்றிடலாம். ஆக்சுவலி மட்டன் முக்கா வெந்துருச்சு. உங்களுக்கு எவ்வளோ வேகணும் அண்ட் மசாலாவோட வாசனைலாம் போயிட்டு ஃப்ரெஷ் அவுட்புட் வர்றதுக்காக நான் ஒரு 400 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வெந்து முடிக்க ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஓவராலாக இது ஒரு 40 மினிட்ஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் குக்கிங் டைம் ஆகும் இதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 400 ml வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். அது வேகட்டும். ஒரு 15 to 17 மினிட்ஸில் இது வெந்துருச்சு. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா நல்லாவே தொக்கு மாதிரி ஆகிடும், ட்ரை ஆகிடும். நான் கொஞ்சம் செமி ட்ரையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த டிஷ்ஷோட தொக்கு எல்லாத்துக்குமே செம்ம சைடிஷ்ங்க. ஆக்சுவலாக இட்லிக்கு நல்லா போகும், தோசைக்கு நல்லா போகும், சப்பாத்திக்கு நல்லா போகும். இன்கேஸ் வீட்டில் ரைஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லைன்னா இதையே போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இது ஒரு பக்கா சவுத் இந்தியன் செட்டிநாடு ஸ்டைல். நம்ம இதில் பட்டம், லவங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான மசாலாஸும் ஆட் பண்ணல. ரொம்ப ரஸ்டிக் மசாலாஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல பக்கா சவுத் இந்தியன் டச் இருக்கிற ஒரு ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சேனலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களிடம் சைன் ஆஃப் பண்ணுவது சிட்டிஸ் கார்னர். பாய்.